உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சர்ப்பம் சொல்லக்கூடிய ராகு கேதுவுடைய ஆட்டம் பார்ப்போம். இந்த ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லும்போதே என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு பயம் வரும். ஐயோ, இந்த ராகு கேது பயிற்சி வேறையா, ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இது வேறு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பயந்துட்டுருப்பீங்க. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பவுமே பிரச்சனைகளை கொடுக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அதே போல் புனர்பூச நட்சத்திரம். இந்த மிருகசீட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். அப்போ அந்த சர்ப்பங்களுடைய தாக்கங்கள் பெருசாக வராது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் அது ராகுவோடைய நட்சத்திரம், அது சர்ப்பத்தோடைய நட்சத்திரமே கிடையாது. அப்போ அது நட்பாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் சொல்லக்கூடியது குருவுடைய நட்சத்திரம். இந்த குருவுடைய நட்சத்திரங்களை எப்போவுமே இந்த ராகு பெரிய லெவலில் பாதிக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ராகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். கேது 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். ரொம்ப விசேஷமான இடம் இது ரெண்டுமே. ஏன்னா இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது பாவகிரகங்களுக்கு உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உபஜயஸ்தானத்தில் கேது வருது மிகப்பெரிய சிறப்பு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா முடியாத விஷயங்களை எல்லாத்தையும் முடிச்சு வைக்கும் இந்த சர்ப்பகிரகம். ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தடைகள் சிலதெல்லாம் வரும். அந்த தடைகள் வரும்பொழுது நீங்கள் ரொம்ப தைரியமாக என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி செஞ்சிட்டிங்க அப்படின்னா, இந்த சர்ப்பங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வெற்றியையும் பேர் புகழையும் கொடுத்துரும். நிறைய மிதுனராசி என்பது கஷ்டப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் தான் நிறைய கஷ்டப்படுவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு கடைசியில் கடனில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. 1 லட்சம் ஆரம்பித்தேன் சார் கடன், இப்போ ஒரு 10 லட்சத்தில் நிற்கிது சார். 5 லட்சம் கடனில் ஆரம்பித்தேன் சார், இப்போ 50 லட்சத்தில் நிற்கிது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் நிறைய மிதுனராசி என்பது இருக்கீங்க. ஏன்னா கடந்த கால கிரக சூழ்நிலைகள் எல்லாமே அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப யோசித்து அதை பண்ணிடணும் இதை பண்ணணும்னு நினச்சி அப்படியே மனப்பால் குடித்து நிறைய பண்ண விஷயங்களில் தான் மாட்டியிருப்பீங்க. அது நேரமும் சரியில்லாதனால என்னென்னா அது டோட்டலாக லாக் ஆகிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ஒரு காலகட்டத்தில் நான் நல்லா சம்பாதிச்சேன் சார், இப்போ தான் சார் ஒரு 5 வருஷமாக 7 வருஷமாக மாட்டிகிட்ருக்கேன் சார். ஆமாம், அதுதான் இங்கே நீங்கள் ஒரு காலகட்டத்தை சம்பாதிக்கும் போதே என்ன பண்ணணும்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள்லாம் சேஃப்டி பண்ணிடணும். எல்லாம் தான் நம்ம தான் சம்பாதிச்சிக்கலாமே, நம்ம எல்லாம் நடந்துருமே அப்படின்னு நினச்சி லைஃப் அப்படியே எந்த ஒரு போகக்கூடிய திசைக்கெல்லாம் போனவர்களுக்கு தான் இவ பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த ராகு கேது அந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, ஒரு அவமானங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு வந்துடுறாரு, 3ஆம் இடத்துல கேது வந்துடுறாரு. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுன்னா, தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமையை குறைக்கும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும், பண வரவுகளை கொடுக்கும், வராத பணம் வரும். ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா நிறைய மிதுனராசி என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் போதும் சார், நான் ஜெயிச்சிருவேன். அந்த வாய்ப்புகளை இந்த 9இல் இருக்கக்கூடிய ராகு கொடுக்கும், 3இல் இருக்கக்கூடிய கேது கொடுக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணணும்னா பெரிய லெவலில் பயன்படுத்தணும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் 10 வாட்டி வேகமாக இருக்கணும், 10 வாட்டி பலமானதாக இருக்கணும். ஏன்னா நிறைய மிதுனராசி என்பதெல்லாம் முயற்சி செஞ்சு கடைசி தோற்று போயிடும் சார், இதுக்கப்புறம்லாம் முயற்சி பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. அந்த மாதிரி இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப வேகமாக விவேகத்துடன், அது மட்டும் இல்லாமல் பல மடங்கு உத்வேகத்துடன் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அடுத்த 1.5 வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா சார் அப்படின்னா அதை செய்து காட்டி சாதிக்கக்கூடியவர்கள் மிதுனராசி என்பது. அதான் ரொம்ப முக்கியம். உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. அப்படி தானே செஞ்சீங்க ஒரு காலகட்டத்தில், இப்போ மட்டும் ஏன் மாறுறீங்க?
அது நேரம் தான். அந்த நேரம் சரியில்லாத போது இது மாதிரி மனக்குழப்பம் வரும். நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுமோ, நம்ம ஏற்கனவே மாட்டிக்கிட்டோமோ, நம்மளுடைய பாஸ்ட் ரெக்கார்டெலாம் என்னென்னா மோசமாக இருக்குது. நிறைய இடத்துல மாட்டினதான் இருக்குது, நிறைய இடத்துல கடன் பிரச்சனை தான், நிறைய அவமானம் தான் இருக்குது. வாங்கின காசை கொடுக்க முடியல, சொந்தக்காரனுக்கு காசு கொடுக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காசு வாங்கியிருப்பீங்க, அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாத, ஃபோன் எடுக்க முடியல, ஒரு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே தீரும், கவலைப்படாதீங்க. ஆனால் அதற்கான முயற்சிகளை நிறைய பண்ணணும். சார் முயற்சி பண்ணிட்டு தான் சார் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, இந்த வாட்டி வாய்ப்பு வரும், அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதே போல் வேலை இல்லாதவர்களும் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் சார், கவலையப்படாதீங்க சார். வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் வேணால் இருங்க. சார் எனக்கு 50 வயசு ஆகுது சார், 60 வயசு ஆகுது சார், வேலை போயிடுச்சு சார், அது என்ன பிரச்சனையில் வேணால் இருங்க. நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணுறது மட்டும் அதிக முயற்சி. நான் முதல்ல சொல்கிறது தான், முயற்சி தான் முக்கியம் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு முயற்சி மட்டும் செஞ்சிட்டீங்க, எதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க, அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. வர்றதும் வராதும் உங்கள் கையில் கிடையாது. நிறைய மிதுன ராசி என்பது முயற்சி பண்ணி கடைசியில் ஒன்றும் வரல சார், இன்டர்வியூலாம் போய் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க, கடைசியில் எதுவும் கூப்பிடல சார். நான் நிறைய இடத்துல வேலைக்கெலாம் ட்ரை பண்ணி இருக்கிற வேலையை விட்டுட்டு இப்போ மாட்டிட்டு உட்காந்துருக்கேன் சார், இருக்கிற இடத்துல நிறைய பிரச்சனையில் மாட்டிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நேரம் நல்லா தான் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நல்ல பதவி கிடைக்கும், ரொம்ப முக்கியம் அதுதான். நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு என்னென்னா பழைய மாதிரியே சம்பளம் வரணும் சார், அதிகமாக சம்பாதிக்கணும் சார், இதை விட ஒரு 10% அதிகமாக இல்லை என்ன சார் அர்த்தம், 30% அதிகமாக இல்லைன்னு சார் அர்த்தம் அப்படின்ட்டு அதனாலேயே நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு என்ன ஆஃபர் நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல கொடுங்க. ஆனால் எனக்கு அதிக கேப்பபிலிட்டி இருக்குது, நிறைய என்னால் செய்ய முடியும், என்னால் உழைக்க முடியும், இந்த கம்பெனிக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுக்க முடியும், நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்களோ அதெல்லாம் செய்ய முடியுன்றத திறமையை எடுத்து சொல்லுங்கள். அவங்க என்ன சேலரி கொடுக்காங்க அதில் போய் முதல்ல சேருங்க. ஏன்னா மிகப்பெரிய திறமைசாலிகள் மிதுன ராசி என்பவர்கள். அது எப்படி தெரியும், நீங்கள் வேலை செஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சா தான் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வேலையை எடுத்துக்கிட்டு கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10% 20% கம்மியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பெரிய லெவலில் அந்த சம்பள உயர்வு அடுத்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, எந்த டவுட்டுமே படாதீங்க. ரெண்டாவது உங்களால் முடியாது கிடையாது, நீங்கள் அப்படியே வில்ல வளைச்சி எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவர்கள். நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? இல்லை சார் சம்பளம் கொஞ்சம் வேணாமா சார், கேட்குறது கரெக்டு தான். ஆனால் உங்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். லேட்டாகுன்னா வேலை இல்லைன்ற அந்த மன கஷ்டம், வீட்டில் ஒரு லோன் கட்ட முடியாது, வீட்டில் 4 பேருக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி சூழ்நிலாம் வந்துடும். அதை விட கொடுமையானது வேறு எதுவும் வாழ்க்கையிலே இல்லை. ஏற்கனவே அதை போராட்டத்தெல்லாம் இருக்கீங்க, ஏற்கனவே அந்த மன வழியில் தான் இருக்கீங்க. பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், பசங்களுக்கு எதுவும் செய்ய முடியாமல், ஒரு நல்லது கெட்டது கூட செய்ய முடியல சார், அப்படின்ற மாதிரிலாம் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுலேருந்து வெளில வர்றதுக்கான வழி என்ன? நீங்கள் சும்மா அப்படியே இல்லை இதை கம்மி சம்பளம் போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? பிரச்சனை அதிகமாகிடும். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக நல்லாயிருக்கு, செய்யுங்க. வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்களுக்கு இதே சேலரி கிடச்சா போதும் அப்படின்னு பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கே போனோன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க. அதே போல் வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மிதுன ராசி. அது 9ஆம் இடத்துல ராகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போய் வெளியூரில் போய் படிக்கிறதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு, ஈஸியாக அங்கே பெரிய சம்பளத்துக்கு போகிறதுக்கு, வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, நல்ல கான்டாக்ட்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு, ஒரு இடம் வாங்கிறதுக்கு, ஒரு வீடு வாங்கிறதுக்கு நிறைய மிதுன ராசி என்பவர்கள்னா வெளிநாட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் எப்போ இந்தியா வரும் தெரியாமல் ஒரு பயத்திலே இருக்கீங்க, பதட்டத்திலே இருக்கீங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, சரிங்களா? இல்லை சார் இங்கே ஃபாரின் பாலிசிலாம் மாறிடுச்சு சார், செஞ்சிச்சு சார், எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியாது சார், இங்கே இந்தியன்ஸுக்கு வேலை இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி புலம்புவீங்க மிதுன ராசிக்காரங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. இல்லை சார் எனக்கு பிரச்சனை இருக்குது சார், நான் வேலை இல்லாமல் இருக்கேன் சார், என்ன பண்ணுறது தெரியல, 6 மாதம் தான் இருக்குது, 12 மாதம் தான் இருக்குது, வீசா முடிய போகுது, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அங்கேயே பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு இடம் மாற்றம் தேவையாக இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், எப்படி சார் ஃபேமிலிலாம் விட்டு போகிறது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. யோசிக்காமல் அதை முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். நிறைய பேருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ராகு பகவான் இருக்கிறனால திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனும் குறைச்சிக்குங்க. மிதுன ராசி அப்படின்னாவே வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும், வரக்கூடிய கணவர் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பெரிய ஆசைகள் இருக்குது. அதே மாதிரி வரன்னு பார்ப்பீங்க, அங்கே தான் தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த பையனுக்கு சரியான வேலை இல்லை, இந்த பொண்ணுக்கு சரியாக அழகு இல்லை,
குடும்ப வசதியாக இல்லை, கூட பிறந்தவங்க, இப்படி ஏதாவது ஒரு வகையில் கடைசி கழிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் போகுது. அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு வரன் கிடைக்குதா, உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, படிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டோட நீங்கள் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும். திருமணம் ஆகி விவாகரத்தாகி இருக்கக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமணத்தையும் இந்த ராகு பகவான் செய்து வைப்பார். கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக உறுதியாக திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கசப்புகளாக மனசில் நிறைய இருக்குது. மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் ஒரு தப்பான வரனை செலக்ட் பண்ணிட்டு மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அது காரணம் என்ன, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. அதே போல் நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளில வாங்க. முதல்ல உங்களுக்கு பார்ட்னரே ஆகாது, முதல்ல அது தெரிஞ்சுக்கிங்க. ஐயோ இது தெரியாமல் போச்சே சார் அப்படின்னா தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளில வந்து நீங்கள் தனியாக பண்ணதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். தனியாக பண்ணிங்கன்னா ஜெயிப்பீங்க. இல்லை சார் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது என்ன இல்லாமல் தான் சரி, சரிங்களா, அஃபீஷியலாக நீங்கள் பார்ட்னர்னு ஒருத்தர் கூட போயிட்டீங்கன்னா அங்கே தோற்று போயிடுவீங்க. இல்லை அவங்க உங்களை ஏமாற்றிடுவாங்க. இது ரெண்டுத்தில் நடக்காமல் போகவே போகாது. அதனால் நீங்கள் தனியாக பண்ணுறது சிறப்பு. அது எதை செஞ்சாலும் சரி. அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள், ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகலை, பல வருஷமாக முயற்சி பண்ணிட்டு நடக்கலை, நாங்கள் தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிட்டோம், எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம், இன்னும் கிடைக்காமல் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர் சன்னிதியில் போய் ஒரு வேண்டுதல் வைங்க. சரிங்க, அந்த வேண்டுதல் எப்படி இருக்குன்னா மனம் உருகி வேண்டுதல் வைங்க. குழந்தை பிறந்தால் இந்த கோவிலுக்கு வந்து ஏதாவது செய்கிறேன்னு வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பேர் உறுதியாக கிடச்சிரும். அது எந்த டவுட்டும் கிடையாது. பெரிய லெவலில் இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசி என்பதற்கு நிறைய மாற்றங்களை, முன்னேற்றங்களை கொடுக்க போகுது. ஆனால் முயற்சிகள் தேவைன்றதை மட்டும் திருப்பி சொல்கிறேன். முயற்சியை அதிகப்படுத்திங்க, வெற்றி உறுதியாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தாப்புல தசாபுத்தி தந்தாலும் பலன்கள் மாறுபடும். நிறைய மிதுன ராசி என்பதில் அடிப்பட்டது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி தசை, அடுத்து புதன் தசை. இதில் வாழ்க்கையில் கஷ்டம், பிரிவினை, பிரச்சனை எங்கேயா லாக் ஆகிருப்பீங்க. உங்களாம் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யலான்றது தெரிஞ்சுங்க. ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட PDF ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகளில் பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி.